உலகில் மூன்றாவது மிகப்பெரிய மின்சார வாகன சந்தையாக இருக்கிறது இந்தியா. நாட்டில் அதிக பேட்டரி சார்ஜிங் ஸ்டேஷன்கள் உள்ள மாநிலமான தமிழ்நாட்டில் மின்சார வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்கும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. வருடத்திற்கு 19 லட்சம் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் நாடாக இந்தியா முன்னேறி வரும் நிலையில் மக்கள் பலரும் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வம் இருந்தும் வாங்க தயங்குவதற்கு முக்கிய காரணம் பேட்டரி மற்றும் சார்ஜ் செய்யும் வசதிதான். இந்தியாவில் உள்ள 25,000 சார்ஜிங் ஸ்டேஷனில் 14,000 சார்ஜிங் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில்தான் அமைந்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு வாகனத்தை முழுமையாக சார்ஜ் செய்வதற்கு 2 முதல் 6 மணி நேரம் ஆகும் நிலையில் மின்சார வாகனத்தை சார்ஜ் செய்வதற்காகவே பல மணி நேரம் செலவிட வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்நிலையில்தான் இந்தியாவில் பேட்டரி ஸ்வாப்பிங் எனப்படும் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது. அதாவது கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போனால் எப்படி நம்மிடம் இருக்கும் காலியான சிலிண்டரை மாற்றிக்கொண்டு புது சிலிண்டர் வாங்குகிறோமோ அதே போன்று பேட்டரியிலும் காலியான பேட்டரியை மாற்றி புது பேட்டரியை இணைக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா more than 200+ ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் பேசஸ் இருக்குது. டிமாண்ட் இருக்கிற ஏரியாவில் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டு இதுவாக வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மெஷின்ஸை தான் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது குயிக் இன்டர்சேஞ்சிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை QIS மெஷின்ட்டு இந்த மெஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் 300 to 500 ஸ்கொயர் ஃபீட் 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லையோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லையோ வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பேட்டரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகிற மாதிரி இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் இதுக்கு. ஸோ சென்னையில் 150+ ஸ்வாப் ஸ்டேஷன்ஸ் நாங்கள் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். போத் பிரைவேட் அண்ட் ஃப்ரான்ச்சைசி போத் மாடல்ஸில் இது பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் ஸ்வாப்பிங் இயந்திரத்தை நிறுவ பேட்டரி தொழில்நுட்ப நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. ஏற்கனவே சீனா, கொரியா, ஜப்பான் நாடுகளில் இந்த ஸ்வாப்பிங் தொழில்நுட்பம் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியாவிலும் மின்சார வாகன துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன்.